பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன் என்பதாக. வாலிபர்களுக்கு ஃபார் யூத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அழைத்தபோது அவனுடைய பதில், எனக்கு பேச தெரியாது, காரணம் நான் சிறு பிள்ளை என்று சொன்னான். மோசேயும் அதே போலத்தான், நான் திக்குவாயும் மந்த நாவுள்ள மனுஷன் என்று சொன்னான். ஆங்கிலத்தில் சிறு பிள்ளை என்பதற்கு யூத் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் என்னால் ஆண்டவருக்காக ஜெயமுள்ள வாழ்க்கையை ஓட முடியவில்லை என்ற ஆதங்கமும், அநேகருக்கு என்னால் முடியாது என்ற தாழ்ந்த மனதோடும் காணப்படுகிறார்கள். வாலிபர்களே, கர்த்தர் உங்களை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கிறார் என்றால் கடைசி மட்டும் உங்களை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை எரேமியாவின் சம்பவத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதாவது கர்த்தர் எரேமியாவை தெரிந்து கொண்டார் என்று அர்த்தம். எரேமியா 1:7, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவையெல்லாம் நீ பேசுவாயாக என்றார். அதாவது நானே உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:8, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். அதாவது உறுதுணையாக உதவியாக உன்னை காத்துக்கொள்வேன் என்று கூறினார். எரேமியா 1:9, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்றார். அதாவது நான் உனக்கு வழிகாட்டியாக உன்னை போதித்து நடத்தும் ஆசிரியனாக இருப்பேன் என்று கூறினார். எரேமியா 1:10, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அதாவது நான் அங்கீகாரம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:17, நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு என்றார். அதாவது நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று கூறினார். ஆகையால் வாலிபர்களே, நான் சிறு பிள்ளை, நான் வாலிபன், என்னால் எப்படி பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்று கேள்வி கேட்காமல் முன்னேறி செல்லுங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். யோசேப்பு வாலிப பிராயத்தில் இருக்கும்போது தான் தரிசனங்களை பெற்றுக்கொண்டான். தானியேல் வாலிபனாய் இருக்கும்போது தான் உயர்த்தப்பட்டான். வாலிப பிராயத்தில் இருக்கும் நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள். வாலிபன் வசனத்தினால் மாத்திரமே தன்னை சுத்திகரிக்க முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த வசனமே உங்களை கடைசி மட்டும் நடத்தும். வாலிபன் பலவான் கையில் இருக்கும் அம்பு கோப்பாய் இருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கும் அம்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இவர்களை தாளந்துகளினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் அலங்கரித்து பயன்படுத்தும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இவர்கள் கையிடுகிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாய் செல்லட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.